ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் 29வது நாள் கிளாஸ் பார்க்க போகிறோம். இந்த 29வது நாள் கிளாஸில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நேற்றே சொன்னேன், ஒரு செயலை செஞ்சவங்க இருக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு சென்டென்ஸை பேசும்போது ஒரு செயலை செஞ்சவங்க இருக்கணும், அவங்க செஞ்ச செயல் இருக்கணும். இந்த 2 வார்த்தையும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை வந்து பேசலாம், எழுதலாம் அப்படின்னு சொன்னேன். தமிழ் மொழியிலையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் நம்ம பேசலாம், எழுதலாம்னு சொன்னேன். சரிங்களா? ஆனால் நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்ட்னா யார்? நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான். நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பொருளை பற்றி பேசுனா பொருள் சப்ஜெக்ட், ஒரு மனிதனை பற்றி பேசுனா மனிதன் சப்ஜெக்ட். சரிங்களா? ஒரு இடத்தை பற்றி பேசுனா அந்த இடம் சப்ஜெக்ட். சரிங்களா? ஓகே. அப்போது ஒரு சப்ஜெக்ட் வேணும், அவங்க செய்கிற செயல், அவங்க அந்த ஆக்ஷன் வேணும், வெர்பு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா. ஆனால் இப்போ நேற்றும் இன்றைக்கும் பார்க்க போகிற இந்த கிளாஸில் எல்லாமே வெறும் வேலை மட்டும் நடந்திருக்கும். ஆனால் அந்த வேலையை செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஒரு வேலை நீங்கள் அந்த வேலையை செஞ்ச தேவையில்லை, அந்த வேலையை செஞ்சு முடித்தவங்கள சொல்ல தேவையில்லை. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இப்போது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற பேட்டர்னில் நம்ம வந்து அதை இங்கிலீஷில் எழுதலாம், அந்த வாக்கிய அமைப்பை வச்சு எழுதலாம், பேசலாம். சரிங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் ஆல்ரெடி இது என்னன்னு சொன்னேன், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு சொன்னேன். நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேட்டர்ன் மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. எது எந்தெந்த வார்த்தை வந்து எப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிட்டு வாங்க. சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு செயல் செய்து முடிக்கப்பட்டது. எப்பப்போல்லாம் ஒரு செயலை வந்து வேலை மட்டும் நடந்திருக்கு, இல்லை வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லை வேலை மட்டும் இனிமேல் நடக்கும், ஆனால் அந்த வேலையை செஞ்சவங்க யாருன்னு உங்களுக்கு எப்பப்போல்லாம் சொல்ல தேவையில்லை, இல்லை சொல்ல விரும்பலை, இல்லை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெறும் செயல் மட்டும் நடந்துச்சா இல்லையா, எப்பா யாரில் செஞ்சவங்களாம் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு சும்மா இந்த தேவையில்லாத ரீசன்லாம் சொல்லாத, வேலை நடந்துச்சா இல்லையா அவ்வளோதான். நடந்துச்சுன்னா நடந்துச்சு, இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்களாம் சொல்லாது, எனக்கு வந்து வேலை முடியணும் அவ்வளோதான் சொல்லுவாங்கள்ல. வேலையை மட்டும் முடிச்சுட்டு வேலை முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செயலை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற கண்டிஷன்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்களேன், செயலை செய்தவர்களை சொல்ல தேவையில்லை உங்களோட விருப்பம்தான். சொல்லுனாலும் சொல்லலாம், அப்படி சொல்ல விருப்பம் இல்லை சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுங்கன்னா கூட நம்ம சென்டென்ஸில் வச்சு சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஓகே, இது 2 தான், இந்த 2 கண்டிஷன் தான். சரிங்களா? இன்றைக்கி 29வது நாள் கிளாஸ் பாருங்கள். 29 நாளில் நமக்கு ஒரு சில டைமில் வந்து பிரேக்கும் விட்டாச்சு. நிறைய டைம் வந்து ஒரு 2-3 நாள் தொடர்ச்சி கிளாஸ் எடுக்காமலேயும் விட்டுருந்தோம். இப்போ 29 நாள் கிளாஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த அடிப்படை வந்து தெரிஞ்சிருக்கணும், ஒரு லைட்டாக ஒரு ஐடியா வந்திருக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லை, நான் இப்போ வந்து ஒரு பேசிக் லெவலில் தான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். இதுக்கு அடுத்து லெவல் 2 தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு 50% வந்து நான் உங்களை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போவேன். சரிங்களா? அதுக்கு இந்த பேசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு இருக்க பட்சத்தில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இதை ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கேன். இது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ்லாம் அதை விட்டுருங்க. சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. அதை இப்போ ஞாபகப்படுத்திட்டு வராதிங்க. ஸ்கூலில் படித்ததெல்லாம் போட்டு குழப்பிக்கூடாது இப்போது. சரிங்களா? இப்போ என்னென்னா, ஒரு ஆமு, ஈஸு, ஆறு இது கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேருது. அதாவது வெர்பில் இருக்கிற அந்த வெர்பு டேபிளில் இருக்கிற ஒரு 3வது இடத்துல இருக்கிற ஒரு வெர்பு, அந்த வினைச்சொல் வந்து சேருதுன்னா அது அடுத்தது வந்து ஒரு ஹேவ் பீன் இல்லை ஹேஸ் பீன் கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் எச்ச வினைன்னு சொன்னேன். சரிங்களா? அது இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ஈஸ் பீயிங் கூட அப்படின்ற வார்த்தை கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேருது. அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா இது என்ன சொல்லும், ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அந்த வாக்கியம் முதல்லேருந்து ஆரம்பித்து அந்த வாக்கியத்தோட முதல் வார்த்தை வந்து யார் அந்த செயலை செஞ்சா அப்படின்னு இருக்காது. எப்போது ஆமி, இஸ், ஆர் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தாலோ, இல்லை ஹேஸ் பீன் கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தாலோ, இல்லை ஈஸ் பீயிங் கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தாலோ அந்த செயலை செஞ்சவங்க அந்த வார்த்தையோட முதல்ல இருக்க மாட்டாங்க. முதல்ல செயல் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் விருப்பம் இருந்தால் சில பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த எழுதும்போது சொல்லியிருப்பாங்க, இல்லை செயலை செஞ்சவங்க யாருன்னு சொன்னால் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு செயல் நடந்துச்சா இல்லையா, இப்போ நடக்குதா இல்லையா, கடந்த காலத்தில் நடந்துச்சா இல்லையா, இனி வரும் காலங்களில் ஃப்யூச்சரில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரெசண்ட்னா இப்போது
நீங்கள் என்ன இப்போ நீங்கள் உணர்றீங்களோ, நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ப்ரெசண்ட்டு. சரிங்களா? இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன உணர்றீங்களோன்னு சொல்லலை, அதெல்லாம் இப்போ பாஸ்ட். ஒரு நொடிக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து இந்த உலகம் தோன்றுனதுலேருந்து ஒரு நொடிக்கு முன்னாடி நடந்ததுக்கு வரைக்குமே பாஸ்ட் தான். அதே மாதிரி இனிவரும் காலங்கள், இந்த ஒரு நொடிக்கு அப்புறமா இனிவரும் நடக்க போகிறது எல்லாமே ஃப்யூச்சர் தான். சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். அது நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக இன்னும் சொல்லணுன்னா, தமிழ் இலக்கணத்தில் நம்ம நம்ம இது பண்ணி பார்ப்போமே, தமிழ் இலக்கணத்தை இதை கம்பேர் பண்ணி பார்க்குவோம். நம்ம எப்போவுமே ஸ்கூலில் படித்த ஒரு 2 சென்டென்ஸ், செய்வினையை செவைப்பாட்டு வினையாக மாற்றுக. ஒரு செய்வினைனா என்ன? ஒரு செய்வினைனா வினை செஞ்சவங்க, அந்த வினைனா என்ன? செயல். அந்த வினை சரியான வினை பிடிச்சவனா இருக்கான்னா ஏதாவது நசனம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரியா? அப்போது ஒரு வினைன்னா செயல்னு அர்த்தம், ஆக்ஷன்னு அர்த்தம். அந்த செய்வினையில் எப்போவுமே அந்த செயலை செஞ்சவங்க முன்னாடி இருப்பாங்க. இப்போ இந்த உதாரணத்துக்கு இதை பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினான்னு இருக்கா. அப்போ இந்த திருக்குறள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை யார் செஞ்சது? யார் இயற்றினார்னா எழுதினார்னு அர்த்தம். அது யார் செஞ்சது? அது செஞ்சது திருவள்ளுவர்ன்ற ஒரு ஆள். திருவள்ளுவர்ன்ற அப்படின்ற. அப்போது தமிழ் இலக்கணத்தில் நம்ம எப்போவுமே படித்த ஒரு வார்த்தை இது யாருக்குமே மறக்காதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இந்த இயற்றினார்ன்றது ஒரு செயல். ஒரு புத்தகத்தை எழுதுறது. என்ன எழுதினார்? திருக்குறள் அப்படின்ற புத்தகத்தை எழுதினார். இயற்றினார். இந்த செயலை செஞ்சவர் யார்? முன்னாடி இருக்காங்களா? நான் என்ன சொன்னேன், எப்போவுமே ஒரு வார்த்தை எழுதும்போது, நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை பேசும்போது எழுதும்போதோ அந்த செயலை, இந்த இயற்றினார் அப்படின்ற செயலை செஞ்சவங்க முன்னாடி இருப்பாங்க. ஒரு வார்த்தையோட முன்னாடி அவங்க தான் வருவாங்க. அதுதான் நமக்கு வந்து சப்ஜெக்ட்டுன்னு சொன்னேன். சரிங்களா? இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? திருவள்ளுவர் பற்றி பேசுகிறோம். அப்போ அவர் தான் சப்ஜெக்ட். சரிங்களா? அவர் செஞ்ச செயல் என்ன? இயற்றுதல் அப்படின்னா எழுதுதல், அதுதான் வெர்பு. ஓகேங்களா? அவர் செஞ்ச செயல் தான் வெர்பு. சரியா? அவர் என்ன செஞ்சார்? அந்த திருவள்ளுவர் அப்படின்றவர் என்ன செஞ்ச செயல் வந்து வெர்பு, திருவள்ளுவர் வந்து சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்ட் என்ன செய்தோ அது செயல். அப்போ இயற்றுதல் அப்படின்றது தான் செயல், வெர்பு. அந்த இந்த இந்த இயற்றுதலால், இந்த இவர் செய்கிற செயலால் தொடர்புடையது யார்? என்ன ஒரு ஆள் யாருன்னா, திருக்குறள் அப்படின்ற ஒரு புத்தகம். சரிங்களா? அப்போது இதுதான் ஆப்ஜெக்ட்டு. சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக். இது நமக்கு இப்போ தேவையில்லை. இதை பற்றி இன்னும் நான் ப்ரீஃபாக சென்டென்ஸ் பேட்டர்ன் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ இந்த செயலை செஞ்சவர் எப்போவுமே ஆரம்பத்தில் சப்ஜெக்ட்டு நம்ம சொல்லுவோம், அங்கே முதல்லே இருப்பார். ஒரு சென்டென்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட்டு தான் முதல்ல இருக்கும் எப்போவுமே. தமிழ் மொழியானாலும் சரி, ஆங்கில மொழியானாலும் சரி. இப்போ இதில் சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கா? அப்படியே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இப்போ இதில் யார் சப்ஜெக்ட்டு? திருக்குறள் தான் சப்ஜெக்ட்டு. சரிங்களா? ஏன்னா திருக்குறள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்ட்டு. அப்போ திருக்குறள் வந்து இயற்றப்பட்டது, ஒரு திருக்குறள் வந்து இயற்றப்பட்டது யாரால் அப்படின்னு கேட்கும்போது திருவள்ளுவரால். அப்போ ஆனால் இந்த சென்டென்ஸை சப்ஜெக்ட் யார்? திருக்குறள் தான் சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே வந்து நான் இன்னும் சுருக்கி சொன்னேன்னா, இந்த 2வது சென்டென்ஸு 3ஆக சுருக்கி சொன்னேன்னா, திருக்குறள் இயற்றப்பட்டதுன்னு வரும். சரிங்களா? திருக்குறள் வாஸ் ரிட்டன் அப்படின்னு வந்துடும் இங்கிலீஷ் கிராமர். திருக்குறள் இயற்றப்பட்டதுன்னு சொல்லலாம்ல. திருக்குறள் இயற்றப்பட்டதுன்னு சொல்லலாம், இல்லை திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்த வெறும் திருக்குறள் இயற்றப்பட்டதுன்னு சொல்லும்போது தான் அது பேசிவ் வாய்ஸ். சரிங்களா? இப்போ அதே நம்ம இங்கிலீஷில் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், திருக்குறள் இயற்றப்பட்டது, திருக்குறள் எழுதப்பட்டது, ஒரு வேலை செய்து முடிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, ரூம் சுத்தம் செய்யப்பட்டது. சரிங்களா? அவர்களால் அது செய்து முடிக்கப்பட்டது அப்படின்லாம் வரும்ல. ஒரு செயல் செய்யப்பட்டது அப்படின்னு வரும். தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்றப்பட்டது, செய்யப்பட்டது, முடிக்கப்பட்டது, நகர்த்தப்பட்டது, படிக்கப்பட்டது, வாசிக்கப்பட்டது, அழைக்கப்பட்டது அப்படின்லாம் வரும், தெரிவிக்கப்பட்டதுலாம் வரும். அது எல்லாமே வந்து பேசிவ் வாய்ஸ். சரிங்களா? அவனை இங்கே இந்த செயலை செஞ்சவங்களே நடுவில் வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், உங்களுக்கு இது ரெண்டும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னா அந்த செயலை செஞ்சவர் முன்னாடி இருக்கார், அது வந்து செய்வினை. செய்தவர் வந்து முன்னாடி இருப்பார், அந்த வினையை செய்தவர் முன்னாடி இருப்பார் ஒரு வாக்கியத்தோட முன்னாடி, அது வந்து செய்வினை. தமிழில் 2வது செயற்பாட்டு வினைன்னா, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னா அந்த செயலை செஞ்சவர் இருக்க மாட்டார், அந்த செயல் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தான் சொல்லலாம். திருக்குறள் இயற்றப்பட்டதுன்னு சொல்லலாம். இது ஷார்ட்டாக திருவள்ளுவர் கூட எடுத்துடலாம் பாருங்கள். அதுதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன், திருக்குறள் இயற்றப்பட்டது, திருக்குறள் எழுதப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். இதுதான் பேசிவ் வாய்ஸ், இதுதான் செயற்பாட்டு வினை. சரிங்களா? இங்கே பாருங்கள், திருக்குறள்
இயற்றப்பட்டது. இந்த இதில் பாருங்கள், இந்த செயலை செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? 2 வார்த்தை தான் இருக்குது. ஒன்று சப்ஜெக்ட்டு, ஒன்று என்ன செய்யப்பட்டது, ஒரு வேலை. சரிங்களா? அப்போது திருக்குறளை இயற்றப்பட்டதுன்னு தான் இருக்குது. ஆனால் இந்த திருக்குறளை இயற்றியது யாருன்னு இந்த 3வது சென்டென்ஸில் யாராச்சும் இருக்காங்களா? திருவள்ளுவர் இருக்காங்களா? இல்லை. அப்போ வெறும் செயல் மட்டும் தான் செய்யப்பட்டது. வேலை ஆணிச்சா இல்லையா? இந்த வேலை செய்து முடிக்கப்பட்டது. செஞ்சவங்கள யாருன்னு சொல்ல தேவையில்லை. அப்போ செஞ்சவங்கள கேட்டால் நம்ம சொல்லிக்கலாம். அதே இங்கிலீஷில் பாருங்கள், இந்த திருக்குறள் இயற்றப்பட்டதுன்றதையே நான் இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். திருக்குறள் வாஸ் ரிட்டன் அப்படின்ட்டு. திருக்குறள் வாஸ் ரிட்டன். நான் எப்போவுமே என்ன சொன்னேன், வாஸ் அப்படின்ற வார்த்தை வந்தாலே அது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல் செய்து முடிஞ்ச செயலை பற்றி தானே சொல்லுன்னு சொன்னேன். இப்போ திருக்குறள் வாஸ் ரிட்டன்னா, திருக்குறள் வாஸ் ரிட்டன்னா, வாஸ்க்கு நான் என்ன சொன்னேன், ஆமு ஈஸு ஆறு அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் வாஸு வேறு அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் ஹேவ் பீன் ஹேஸ் பீன் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இல்லை இஸ் பீயிங் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்தாலே ஒரு செயலை செஞ்சு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனால் செஞ்சவங்களாம் அங்கே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இங்கே பாருங்கள், வாஸு அது கூட ரைட்டு ரோட்டு ரிட்டன். ரைட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ரிட்டன். அப்போ வாஸ் கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்தார் ஒரு செயல் செய்து முடிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அதை ரொம்ப செஞ்சவங்கள சொல்ல தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இங்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து திருக்குறள் எழுதப்படுகிறது. இப்போ இங்கே பாருங்களேன், திருவள்ளுவர் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க. அந்த காலத்தில் ஒரு 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தமிழினுடைய மிகவும் தொன்மையான சங்க இலக்கியங்களில் 17 மேல்கணக்கு நூலா கீழ்கணக்கு நூலா சரியே தெரியல. ஆனால் சரியான லைன் 1.25 அடியில் சூப்பரான வரிகள் எல்லாமே திருவள்ளுவர் செஞ்சது. இப்போ அந்த திருவள்ளுவர் வந்து இந்தப்பா நீ போயிட்டு திருக்குறளை எழுது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ஒரு அமைச்சரோ, முன்னாடி இருந்த மன்னர்கள் யாரோ, ஒரு சங்ககால மன்னர்கள் யாரோ வந்து எழுத சொல்லியிருந்தாங்கன்னு ஒரு கற்பனையை நம்ம எடுத்துப்போமே. அவர் வந்து எழுதுறாரு உட்காந்து. அப்போ மன்னர் வராரு, ராஜா வந்து பார்க்குறாரு, ஏப்பா திருக்குறள் எழுதுறாங்களா, என்னாச்சு திருக்குறள் எழுத சொன்னேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எழுதிட்டு இருக்காங்க சார். திருக்குறளை எழுதிட்டு இருக்காங்க, அந்த வரியை கவனிங்க. திருக்குறள் எழுதிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப, திருக்குறள் எழுதிட்டு இருக்காங்க சார். பாருங்கள், இதில் ரெண்டுத்துலேயுமே அந்த திருவள்ளுவர் என்ற வார்த்தை இருக்கா? இல்லை. திருக்குறளை எழுதிட்டு இருக்காங்களா? பதில் என்ன வருது? எழுதிட்டு இருக்காங்க சார். அதுதான் இது திருக்குறள் எழுதப்படுகிறது. இது வந்து இப்போது கரண்ட்டில். சரிங்களா? அப்படியே பாஸ்ட்டில் சொன்னேன்னா, ஏப்பா சொன்னேனே திருக்குறள் எழுதி சொன்னி, கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி ராஜா போயிட்டார். சரி சீக்கிரமாக எழுதி முடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு ராஜா வராரு. ஏப்பா திருக்குறள் எழுதி முடிச்சாச்சா அப்படின்னு கேட்குறாரு. எழுதி முடிச்சாச்சு சார், எழுதியாச்சு, திருக்குறள் எழுதியாச்சு அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸும் பாருங்கள். அப்போது திருக்குறள் எழுதப்பட்டது அப்படின்னு தான் வருதே தவிர, அங்கே திருக்குறள் எழுதப்பட்டது திருவள்ளுவரால் அப்படின்ற யார் செஞ்சாங்களோ அவங்க பேர் வரல. சரிங்களா? அப்போ தான் திருக்குறள் ஈஸ் ரிட்டன் அப்படின்னா திருக்குறள் எழுதப்படுகிறது, யாரோ ஒருத்தவங்க உள்ளே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். திருக்குறள் எழுதப்பட்டது அப்படின்னா ஒருத்தவங்க எழுதி முடிச்சிருக்காங்க. அந்த செயலை செஞ்சவங்க இங்கே ஆள் நம்ம சொல்ல தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், திருக்குறள் எழுதப்படும். ஏன்ப்பா அப்போ 2 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்குறாருல, இன்னும் திருக்குறள் எழுதியாச்சா? முடிச்சாச்சு சார், இன்னும் 2 இருக்கான். சரி நேரம் வேறு ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு, திருவள்ளுவர் வந்து நாளைக்கு எழுதிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அப்படின்னு சொன்னோடனே, என்ன நாளைக்கு முடிச்சிடுவாங்களா? கண்டிப்பாக நாளைக்கு திருக்குறள் எழுதப்படும் அப்படின்னு சொல்லும்போது வில்பி வந்துடும். இந்த வில்லு அப்படின்ற வார்த்தை வந்தாலே அதை வந்து இனிமேல் வரப்போகிற காலத்தில் ஒரு செயல் செய்ய போகிறாங்க. இனிமேல் வரப்போகிற காலத்தில் ஒரு நடக்கிற ஒரு செயலை பற்றி சொல்லும். அதே மாதிரி ஆமீஸு ஆறு வந்தாலே இப்போது ஒரு செயல் நடக்கிற செயலை பற்றி சொல்லும். வாசு வேறு வந்தாலே இது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்ததை பற்றி சொல்லலாம். சரிங்களா? அப்போது திருக்குறள் ஈஸ் ரிட்டன், ஈஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரிட்டன் வந்துச்சுன்னா அந்த திருக்குறள் எழுதப்படுகிறதுன்னு அர்த்தம். திருக்குறள் எழுதப்பட்டது வந்து திருக்குறள் வாஸ் ரிட்டன். இனிமேல் திருக்குறள் எழுதப்படும், இனிவரும் காலங்கள் எழுதப்படும்னா திருக்குறள் வில் பி ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப 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 முக்கியங்க. இது நிறைய இடத்துல பயன்படும். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய நகைக்கடையில் 10 பவுன் தங்கம் 20 கிராம் வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு இருக்கும். பாருங்கள், கொள்ளையடிக்கப்பட்டது. நம்ம கொள்ளையடிச்சவன் எவன் தெரியுமா? தெரியாது. போலீஸ்க்கு தெரியுமா? தெரியாது. அப்போது அந்த சென்டென்ஸ்லாம் எப்போவுமே பேசிவ் வாய்ஸில் தான் வரும். சரிங்களா? ஒரு செயல் செய்து முடிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டதுன்னா அப்புறம் விசாரணை பண்ணி அது யாருன்னு கண்டுபிடிச்சி தான் அப்புறமா யாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வெறுமனையே நம்ம பாடலாம் முடிச்சாச்சா, நடத்தி முடிச்சாச்சு,
கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 10 கிராம் தங்கம் 20 கிராம் வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வெறும் செஞ்ச செயலை மட்டும் தான் சொல்லுவாங்க. அங்கே வந்து யார் செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு ரொம்ப 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 முக்கியங்க. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்ததுங்க இது. இப்போ இதுக்கு அடுத்ததா இப்போ 2வது சென்டென்ஸ் சொல்ல பாருங்க. அந்த ஒருவேளை உங்களுக்கு அந்த செயலை செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செயல் நடந்துச்சோ அதை சொல்லிவிட்டு அது கூட பை ப்ளஸ்ஸு பை சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து போட்டு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பைக்கு பின்னாடி நீங்கள் அந்த செயலை செஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேறு இன்னொரு பேட்டர்ன். இது அந்த பேசிவ் வாய்ஸ்லேயே இன்னொரு பேட்டர்ன். சரிங்களா? இந்த பேசிவ் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு செயல் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லும். இது கூட இந்த வாக்கியத்தினோட முடிவில் கடைசியில் ஒரு பை சேர்த்து யாரை சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து பேசிவ் வாய்ஸோட இன்னொரு பேட்டர்ன். சரிங்களா? ஆனால் பேசிவ் வாய்ஸ்னால் என்னென்னா, செயற்பாட்டு வினைன்னா என்னென்னா, ஒரு செயல் நடந்துதா இல்லையா அதை மட்டும்தான் சொல்லும். சரிங்களா? அதை மட்டும்தான் சொல்லணும். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்களேன். இப்போ பேசிவ் வாய்ஸ் இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வச்சு சொல்கிறேன். திருக்குறள் இஸ் ரிட்டன், அதாவது திருக்குறள் எழுதப்படுகிறது. திருக்குறள் இஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். பைக்கு பின்னாலே யார் வரணும்? அவர் பேர், அந்த செயலை செஞ்சவங்க பேர் வரணும். திருக்குறள் இஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். திருக்குறள் இப்போது திருவள்ளுவரால் எழுதப்படுகிறது. உள்ளே உட்காந்து எழுதிட்டு இருக்காருன்னு அர்த்தம் கரண்ட்டில். அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிஞ்சிடுச்சு, திருக்குறள் எழுதி முடிச்சாச்சு. இப்போ சொன்னீங்கன்னா திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை, இப்போ சொல்லலாம், இந்த காலத்தில் சொல்லலாம். 2000 years ago திருக்குறள் வாஸ் ரிட்டன் பை போட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு சொன்னோம்? திருவள்ளுவர். புரியுதுங்களா? இப்போது திருக்குறள் வாஸ் ரிட்டன் வரைக்கும் பேசிவ் வாய்ஸுங்க. அடுத்தது ப்ளஸ் பை திருவள்ளுவர்னால் அந்த செயலை செஞ்சவங்க யாருன்னு சொல்கிறது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லால். பாருங்கள், டெலிஃபோன் வாஸ் இன்வென்டட் பை போட்டு ப்ளஸ் ஒரு பை சேர்த்துக்கணும். பை சேர்த்து பை அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இந்த டெலிஃபோன் வாஸ் இன்வென்டட் வரைக்கும் இவர் பேசிவ் வாய்ஸ். அது கூட பை சேர்த்தனா அந்த செயலை யார் செஞ்சாங்கன்னு சொன்னோம்? பை அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அடுத்தது, நாங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சிட்டோம். மிக அதிகமான சத்தத்தை, எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் செம்ம சத்தம்டா. காலையிலே ஒரு 4:30 மணிக்கெல்லாம் செம்ம சத்தம். என்ன சத்தம்னே தெரியல, ரொம்ப லவுடாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாருங்கள், தமிழ்ஸில் என்ன சொல்லியிருக்கா? நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சிட்டோம். ஏன்னா மிக மிக ரொம்ப அதிகமான சத்தங்கிறதுனால நாங்கள் காலையில் எழுந்திரிச்சிட்டோம். அது அப்படியே இங்கிலீஷில் சொல்லுங்கள். வி வேர் வோக்கன் அப். வோக்கன் அப்படின்னு வரும். வேக்னா எழுந்திருன்னு அர்த்தம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். இது வந்து வோக்கன் அப் அப்படின்றது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வி வேர் வோக்கன் அப்னா நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். பை எ லவுட் நாய்ஸ் அப்படின்னா அதிகமான சத்தத்தால் நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வி வேர் வோக்கன் அப் பை எ லவுட் நாய்ஸ் அப்படின்னா நாங்கள் ரொம்ப அதிகமான சத்தத்தால் எழுந்திரிச்சிட்டோம். வி வேர் வோக்கன் அப் அப்படின்னா நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம்னு அர்த்தம். அவ்வளோதான் மீனிங். வி வேர் வோக்கன் அப்னா நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். பை எ லவுட் நாய்ஸ் அப்படின்னா அதிகமான சத்தத்தால் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். அதே மாதிரி வி ஆர் அலவுடு, வி ஆர் பர்மிட்டட் டு ரைட் த எக்ஸாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்க, அவங்க சொன்ன 9 மணிக்கெலாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எழுத போகிறீங்கன்னா 9 மணிக்கெலாம் நாங்கள் கேட்டு க்ளோஸ் பண்ணுவோம், நீங்கள் 8:55 முன்னாடியே உள்ளே எல்லோரும் அலர்ட் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ஒரு 9:02 போயிட்டீங்க, உங்களை அலோவ் பண்ணலை. எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் கேட்டில் நிற்கிறீங்க. சடனாக ஒரு ஆஃபீஸர் வர்றாரு, ஒரு ஆர்டிஓ வராரு. ஏன்ப்பா வெளில நிற்கிறாங்கன்னு கேட்டால், சார் இப்போ தான் வந்தாங்க, அதனால் ஒரு 2 நிமிஷம் தானே ஆகுது, ஜஸ்ட் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உன் ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டான். உள்ளே போயிட்டு அப்போ உள்ளே போய் நீங்கள் குருன்னு ஓடுறீங்க. ஓடிட்டு உள்ளே போனவங்க ஃப்ரெண்டு பார்க்குறீங்க. எப்படிடா வந்த? அவங்க போய் தண்ணி குடிச்சிட்ருக்கான். எப்படிடா வந்த அப்படின்னு கேட்டால், எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. பாருங்கள், வி ஆர் அலௌடட், வி ஆர் அலௌடு, வி ஆர் பர்மிட்டட் அப்படின்னா எங்களை அலோவ் பண்ணாங்க. ஆனால் யார் பண்ணாங்கன்னு இந்த சென்டென்ஸில் சொல்லவே இல்லை. பாருங்கள், வி ஆர் பர்மிட்டட் பை ஆர்டிஓன்னு சொல்லணும். சரிங்களா? 2வது சென்டென்ஸ் நம்ம இப்படி சொல்லலாம், வி ஆர் பர்மிட்டட் பை ஆர்டிஓ, வி ஆர் அலௌட் பை ஆர்டிஓ அப்படின்னா ஆர்டிஓ எங்களை வந்து அனுமதிச்சார்.
சரிங்களா அப்படின்னு அர்த்தம். ஆனால் வி ஆர் அலவுட் வரைக்கும் போதும். வி ஆர் அலவுடுனா நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம். வி ஆர் பர்மிட்டட்னா நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம். எதுக்கு? டு ரைட் த எக்ஸாம். வி ஆர் அலவுடு. இப்படி தான் ஷார்ட்டாக சொல்லிக்கணும். அடுத்தது வி வேர் அலவுடுனா அது கடந்த காலத்தில் நாங்கள் அப்படியே அடுத்த நாள் வந்துடுச்சு. நேற்று 9 மணிக்கெலாம் நாங்கள் வந்து லேட்டாக போனதால் எக்ஸாம் ஹாலில் எங்களை அலோவ் பண்ணவே விடல. ஆனால் நாங்களை திடீர்னு கொஞ்ச நேரம் ஒரு ஆஃபீஸர் வந்து எங்களை அலோவ் பண்ணாங்க. ஸோ வி வேர் அலவுட். அப்போது எங்களை அலோவ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் கடந்த காலத்தில். நாளைக்கும் இதே மாதிரி நாங்கள் லேட்டாக போவோம். நாளைக்கும் எங்களை வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து 9:02 மணிக்கு லேட்டாக போவோம். ஒரு 9 மணிக்கு மேலே போவோம். எங்களை வந்து ஒரு சார் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா வி வில் பி அலவுட். அப்படின்னா நாளைக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குது டிஎன்பிசியில், இல்லை ரயில்வேயில் இருக்குது. நாளைக்கும் 9 மணிக்குள்ளே போகணும். ஆனால் நாங்கள் 9:10க்குலாம் போவோம். நாளைக்கு உங்கள் சார் வந்து எங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு செயலை பற்றி சொல்லக்கூடிய, செயலை மட்டும் பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சரிங்களா? அப்போ வில் பி அலவுடு. வில் பி அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அலவுடு. வேறு அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அலவுடு. ஆறு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அலவுடு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இப்போ அடுத்த இது பாருங்களேன். மை பைசைக்கிள் என்ன சொல்கிறாங்க? மை பைசைக்கிள் வாஸ் ஸ்டோலன். உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஸ்கூலுக்கு நீங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க. என்னடாச்சு? உன் ஃப்ரெண்டு வரான் சைக்கிளில். என்னடாச்சு அப்படின்னு கேட்டால், எங்கடா சைக்கிள் எங்கடான்னு கேட்டால், என்னோடய சைக்கிளை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. யாரோன்னு இல்லைங்க சொல்லக்கூடாது. சைக்கிள் திருடிட்டு போயிட்டாங்க. சைக்கிள் காணாமல் போச்சு. சைக்கிள் திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்களே. அப்போ சைக்கிள் என்னோடய சைக்கிளே திருட்டு போயிடுச்சு, இல்லை என்னோடய சைக்கிளே காணாமல் போயிடுச்சுன்னா மை பைசைக்கிள் வாஸ் ஸ்டோலன் அப்படின்னா காணாமல் போய்விட்டது, திருடு போய்விட்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் அதை செஞ்சவங்களெல்லாம் நம்ம சொல்ல. இதுதான் பேசிவ் வாய்ஸ். இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பேசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? அப்போ ஸ்டோலன் அப்படின்னா வாஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேரணும். அப்போது ஸ்டீல் ஸ்டோலன் அர்த்தம். ஸ்டோலன். ஸ்டீல்னால் திருடுதல், ஸ்டோல்னால் திருடப்பட்டது, ஸ்டோலன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எச்சவில்லை. அப்போ வாஸ் ஸ்டோலன்னா சைக்கிள் திருடப்பட்டதுன்னு அர்த்தம். சரிங்களா? பை லாஸ்ட் வீக் என்னோடய சைக்கிள் கடந்த வாரம் திருடப்பட்டது அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. இது அடுத்த டென்ஸ். இதுக்கும் அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும். எப்போவுமே ஒரு வார்த்தையை நான் பேசுகிறேன், எழுதுகிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த யாரை பற்றி பேச போகிறோமோ அவங்க இருக்கணும். அதுக்கடுத்து அவங்க செய்கிற செயல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே. இப்போது கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கவிதை நான் எழுதுகிறேன்னா நான் கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறது போல நான் கவிதை எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஐ ரைட் எ போயம். சரிங்களா? இப்போ ஐ ரைட் எ போயம் அப்படின்னா நான் கவிதை எழுதுகிறேன். அப்போ என்னை பற்றி சொல்ல தேவையில்லை. வெறும் கவிதை எழுதியாச்சே எழுதலையா டக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சும்மா அவன் செஞ்சான் இவன் செஞ்சாலாம் சொல்லாத, வேலை முடிஞ்சுதா, எழுதியாச்சா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னால் எ போயம் இஸ் ரிட்டன். ரிட்டன்னா கவிதை எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ரைட் அப்படின்றது வந்து சிம்பிள் பர்சன். ஒரு ரைட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஒரு நபர் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு வெர்பு, அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வெர்பு வந்துச்சுன்னா அது அந்த நபர் அந்த செயலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதே ஒரு ஆமி ஈஸ் ஆறு பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது ஐ ரைட், இங்கே ரைட்டுன்றது ஈஸ் ரிட்டன் அப்படின்னு மாறுது. சரிங்களா? ஐ ரைட் எ போயம்னா நான் கவிதை எழுதுகிறேன். எ போயம் இஸ் ரிட்டன்னா கவிதை எழுதப்பட்டது. எ போயம் இஸ் ரிட்டன் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் தான் எழுதிங்கன்னு சொன்னால் பை மீன்னு சேர்த்துக்கலாம். ஆனால் பை மீலாம் தேவையில்லை. சரிங்களா? நீங்கள்லாம் நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய புக்கிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் வாய்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது ஐ ரோட் எ போயம்னா நான் ஒரு கவிதை எழுதினேன். ஐ ரோட் எ போயம்னா நான் ஒரு கவிதை எழுதுனேன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் இதுவே நான் என்ன சொல்லக்கூடாதுப்பா, கவிதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அதனால் சில பேர் திட்டினாலும் திட்டுவாங்க. அதனால் என்ன சொல்லாதீங்க, என் பேர்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் கவிதையை மட்டும் எழுதுனாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது எ போயம் வாஸ் ரிட்டன் அப்படின்னா கவிதை எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். இங்கே அந்த வேலையை செஞ்சவங்கள
நம்ம சொல்லலை. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஐ வில் ரைட் அ போயம். ஐ வில் ரைட் அ போயம்னா, நான் இன்றைக்கி ஒரு கவிதை எழுதுனேன், நேற்றும் ஒரு கவிதை எழுதினேன். இன்றைக்கி ஒரு கவிதை எழுதுனேன், நேற்று ஒரு கவிதை எழுதினேன், நாளைக்கும் நான் ஒரு கவிதை எழுதுவேன். ஐ வில் வந்துச்சுன்னாவே ஒரு செயல் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வில்லு பக்கத்தில் அது என்ன செயல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஓகே. ஐ வில் ரைட் அ போயம்னா இனிமேல் வரப்போகிற காலத்துலேயும் நான் ஒரு கவிதை எழுதுவேன் அப்படின்னா ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது அப்படியே அது நானும் சொல்லுங்கள், நாளைக்கும் நான் கவிதை எழுதுவேன், ஆனால் நான் தான் எழுதுனேன்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படின்னப்போ எ போயம் வில் பி ரிட்டன், நாளைக்கும் ஒரு கவிதை எழுதப்படும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற போகிறேன். ரொம்ப 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 முக்கியமானதுங்க இது. ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் லைவ்லேயே கமெண்ட்டில் போட்டுருங்க. சரிங்களா? நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் வீடியோ வந்து ஷேர் பண்ணும்போது அதை அப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் அட்டெண்டிங் மை கிளாஸ். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.